தாய் தமிழ் உறவுகளே, நாம் தமிழ் உறவுகளே, நான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து பேசுகிறேன். தமிழ் உறவுகளே, இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் எப்படி பண்ணுறாங்கிறது நல்லா சிந்திச்சு பாருங்கள். மித்த கட்சிக்காரங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்கிறது சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை போதை இன்னைக்கு அதிகமாக பெருத்து போச்சு. யார் என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல கொலை பண்ணுறாங்க, எந்த இடத்துல குத்தி கொன்று காட்டுக்குள்ளே வீசி எறிகிறாங்கிறத இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ அரசியல் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவங்களே அரசியல் பண்ணிக்கிறாங்க. எப்படி பணம் சம்பாத்தி பண்ணிக்கணும், எப்படி பணத்தை கொள்ளையடிக்கணும், எப்படி மக்களை கொள்றதுக்கு திட்டம் வகுக்கணும், எப்படி மக்களை கொத்தடிமையை வச்சு இன்றைக்கி நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல மாற்று அரசியல் வரணும்னா நாம் தமிழர் கட்சி, செந்தமிழ் சீமான் ஏற்கலப்பை விவசாய சங்கத்துக்கு போடுங்க. ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல், மக்கள் அரசியல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழ் உறவுகளை களப்பணிகள் அதிகமாக செஞ்சுட்ருக்கீங்க எத்தனை நாளாக. ஆனால் இப்போ தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சு. களப்பணிகளை திட்டம் வகுத்து நீங்கள் செயல்படுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டங்களை வகுத்து நிறைய இடத்துல அழகாக களப்பணிகள் செஞ்சுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் இந்த களப்பணி செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். பரப்புரை செய்யுங்க, கலந்தாய் கூட்டம் போடுங்க, உறுப்பினர் சேர்க்க முகாம் பண்ணுங்கள், வீடு வீடு துண்டறிக்கை கொடுத்து மக்களிடையே நம்ம உண்மையான கருத்தை சொல்லி ஓட்டுக்கலுங்க. இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சோம்பல் தேவையில்லை தம்பி. நமக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனிச்சு நின்று இன்றைக்கி எத்தனையோ திட்டங்களை வைத்து இன்றைக்கி ஒரு களப்பணி தனியாக செய்கிறாரு. பாருங்களேன், அவர் பாருங்கள், மக்களுக்காண்டி ஒரு அரசியல் பண்ணுறாரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து யாரும் நான் குறை சொல்லவில்லை, கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். அதனால் தாய் தமிழ் உறவுகள், நாம் தமிழ் உறவுகள் சங்கடப்படாதீங்க. நான் சொல்கிறேங்க, எல்லாரும் கொஞ்சம் அதிகமாக களப்பணி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் களப்பணி செய்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன். ஆர்வமாக செய்கிறேன். என்னுடைய தொகுதியில் நான் களப்பணி நல்லா செய்கிறேன், நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்பவும். அதனால தான் உங்களுக்கு இந்த கருத்தில் சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரலாம். ஏன்னா மித்த அரசியல்வாதியை பற்றிலாம் பேசி பிரயோசனமே இல்லை. அந்த அரசியல் பார்க்குறோம்ல, எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அவங்கள பற்றி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தாய் தமிழ் உறவுகளும் நாம் தமிழ் உறவுகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலுக்கு களப்பணிகள் அதிகமாக திட்டம் வகுத்து செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். களப்பணிகள் கலந்தாய் கூட்டம் போடுங்க, துண்டறிக்கை கொடுங்க, உறுப்பினர் சேர்க்கை முகாம் பண்ணுங்கள், பரப்புரை பண்ணுங்கள். இந்த நாளையும் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அனைவரும் ஒன்று சேருவோம், பணிகளை கவனமாக செஞ்சு அண்ணன் செந்தமிழ் சீமானை செய்க வைப்போம். நாம் தமிழர் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அனைவரும் ஒன்று சேர்வோம், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம்.